நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களுக்கும் நம்ம நாட்டு கடவுள்களே வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அதாவது சூது, வாது, வஞ்சகம், பொய், புரட்டு, திருட்டு, விபச்சாரம், குடி, கூத்தி, கொலை, ஜீவ ஹிம்சை, இந்த மாதிரி எந்த கெட்ட தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சில கடவுளுங்கிட்ட இதெல்லாம் மொத்தமாகவும், சில கடவுளுங்கிட்ட இதெல்லாம் தனித்தனியாகவும் சில்லறையாகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கணும். நமக்கு இவ்வளவு கடவுள்கள் எதுக்கு? அது எப்படி வந்தது? பல்லாயிரக்கணக்கான கடவுள்கள் தவிர இன்னும் என்னவெல்லாம் கடவுளாயிருக்குது பாருங்க. மாட்டு சாணி முதல் மாடு, குதிரை, எருமை, குரங்கு, பெருச்சாளி, கழுகு, காக்கா, பாம்பு, மரம், செடி, கல், மண், உலோகம், காகிதம், இன்னும் பல ஆபாச உருவங்கள்லாம் கடவுள்களாக வணங்கப்படுது. காசியில் ஒரு கோயிலில் 2 உயிருள்ள நாய் படுத்துன்னு இருந்தது. அதுங்களுக்கு பூஜை போட்டு வணங்குறத நான் நேரில் பார்த்தேன். அப்படி செஞ்சதுக்கு அந்த பண்டிதர்களால் தத்துவார்த்தம் வேற சொல்லப்பட்டது. இதோட நிக்குதா? இந்த கடவுள்களுக்கு பொண்டாட்டி, புள்ள, ஒப்பாட்டி, தாசி, விபச்சாரித்தனம், ஆகாரம், உறக்கம், புணர்ச்சி, இதெல்லாம் வேற கற்பிக்கப்படுது. இன்னும் இந்த கடவுள்களுக்கு கல்யாணம், சாவெல்லாம் கற்பிக்கப்படுது. கற்பிக்கப்படுறதோட தொலைஞ்சு போனாலும் பரவாயில்லை, செய்கையில செய்து காட்டி. அதாவது கடவுள் விபச்சாரித்தனம் செய்யறதாகவும், தாசி வீட்டுக்கு போறதாகவும், மற்ற வீட்டு பெண்களை அடிச்சுக்கிட்டு போறதாகவும் உற்சவங்களை செஞ்சு காட்டி அதுங்களுக்காக பல கோடிக்கணக்கான ரூபாய்களும், மனிதனுடைய விலை உயர்ந்த நேரமும், ஊக்கமும், உணர்ச்சியும் பாழாக்கும். இந்த காரியம்லாம் இந்த 20வது நூற்றாண்டுல செய்யக்கூடியதா அப்படின்னு யோசித்து பாருங்க. இந்த மாதிரி கடவுள்களை கற்பிச்சுக்கிட்டு அதுங்கெல்லாம் மேலே சொன்ன மாதிரி காரியம் செஞ்சதா புராணங்களையும் இதிகாசங்களையும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த காரியங்களை நாமும் இந்த காலத்தில் கடவுள்கள் பேரால் செஞ்சுக்கிட்டு திரியறத பற்றி மனுஷனுக்கு வெக்கம் வர வேணாமா அப்படின்னு கேட்குறேன். இதை சொன்னால் எங்களை நாஸ்திக அப்படின்னு சொல்றது யோக்கியமும் நாணயம் உள்ள பேச்சா அப்படின்னு கேட்குறேன். கடவுள் இருந்தா இப்படித்தான் இருக்கணுமா? இப்படி இருக்கிறத கடவுள்னு அறிவு இருக்கிறவன் யாராவது ஒத்துப்பானா? இன்னைக்கு இந்த மாதிரி கடவுளுக்காக நாம செய்யற பூஜையும், படையலும், கல்யாணம் ஆகிய உற்சவங்களும் கடவுளுக்கு எதுக்கு? எந்த கடவுள் கேட்டுச்சு? இல்லை இப்படி செய்யறத எந்த கடவுளாவது ஏத்துக்குதா? கடவுள்களை பொம்மைங்க மாதிரி வச்சு வருஷா வருஷம், இன்னும் சில கடவுள்களுக்கு வருஷத்தில் 4-5 தரம் கல்யாணம் செய்கிறோமே, அது எதுக்கு? சாமிக்கு உண்மையிலேயே பொண்டாட்டி தேவைப்பட்டா போன வருஷம் செஞ்ச கல்யாணம் என்ன ஆச்சுன்னு கேட்க வேணாமா? விவாகரத்து ஆயிடுச்சா? தள்ளி வைக்கப்பட்டுச்சா? இல்லைன்னா ஓடி போயிடுச்சா? இல்லைன்னா செத்துச்சா? நாமாவது யோசிக்க வேணாமா? எதுக்காக வருஷம் வருஷம் கல்யாணம்? அந்த கல்யாணத்துக்கு கொட்டு முழுக்க, ஆடம்பரம், பண செலவு ஏன்? சாமி கல்யாண சமாராத சாப்பாட்டை எந்த ஜாதியார் சாப்பிட்றாங்க தெரியுமா? கண்டபடி பதார்த்தங்களை பாழாக்குறது எதுக்கு? இந்தபடி வருஷத்துக்கு எத்தனை உற்சவம், எங்கெங்க உற்சவம்? இதுங்களால மக்கள் இதுவரை அடைந்த பலன் என்ன? நம் மக்கள் படிப்பு விஷயத்துல
195 பேர் தற்கூரி. நம்ம நாடோ உலகத்திலேயே ரொம்ப ஏழையான நாடு அப்படிங்கிறோம். ஒரு மனிதனுக்கு தினம் சராசரி 2 ரூபாய் கூட வரும்படி இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட நாம இந்த கடவுளுங்களுக்குன்னு எவ்வளவு செல்வங்களை பாழாக்குறோம் அப்படின்னு யோசிக்கிறோமா? ஒரு கடவுளுக்கு தினம் எத்தனை தடவை பூஜை படையல், ஒவ்வொரு பூஜை படையலுக்கு எத்தனை படி அரிசி பருப்பு சாமான், இதெல்லாம் யார் வயிற்றுல அறுத்து வைக்கப்படுது? மக்களுக்கு கல்வி இல்லை, தொழில் இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லாம் செல்வம் பாழாக்கப்படுதுன்னா யோகியம் எப்படி சகிச்சுக்குமா? தயவு செய்து நீங்களே யோசித்து பாருங்க. வைகுண்ட ஏகாதசிக்கும், ஆருத்ரா தரிசனத்துக்கும், தைப்பூசத்துக்கும், கார்த்திகை தீபத்துக்கும், திருப்பதி கொடைக்கும், திருச்செந்தூர் ராமேஸ்வர ஸ்நானத்துக்குன்னு வருஷம் எத்தனை கோடி ரூபாய் பாழாகுது? மக்கள் போக்குவரத்து செலவு, மெனக்கெடு செலவு, உடல் கேடு, ஒழுக்கக்கேடு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்த கடவுள்களால மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கேட்க, இந்த செலவுகளை எல்லாம் தடுத்து அந்த செல்வங்களை வேற வழிக்கு பயன்படுத்த முயற்சி செஞ்சா வரியே இல்லாத அரசாங்கத்தை நடத்தக்கூடிய பணம் மீதியாகும்ன்ற. நம்ம நாட்டில் கடவுள்களுக்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் கைப்பற்றி தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தினா வேலையில்லா திண்டாட்டமும், தற்குறி தன்மையும், அந்நிய நாட்டார் வியாபாரத்தின் பேரால நம்மளை சுரண்டுறதும் இந்த நாட்டில் அரை நிமிஷம் இருக்க முடியுமான்னு கேட்குறேன். ஏதோ ஒரு கூட்டம் சோம்பேறியா இருந்து வயிறு வளர்த்துக்கிறதுக்காக மற்ற மக்கள் தாங்கள் பாடுபட்டு தேடிய செல்வத்தை எல்லாம் பாழாக்கி இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். இன்னும் இந்த கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு பக்தியை காரணம் காட்டிக்கிட்டு எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. காவடி எடுத்துக்கிட்டு கூத்தாடுறதும், துணி கட்டிக்கிட்டு வீதியில் கடந்து புரள்றதும், மொட்டை அடிச்சுக்கிறதும், பட்டையா மண்ணையும் சாம்பலையும் பூசிக்கிறதும், உடம்புல கம்பிகளையும் கத்திகளையும் குத்திக்கிறதும், அழுக்கு தண்ணியில் குளிக்கிறதுமான காரியங்கள்லாம் எதுக்குன்னு சிந்திக்கிறோமா? இன்னும் மக்கள் சாப்பிடக்கூடிய பால், தயிர், நெய், தேன், பழம், இதையெல்லாம் கல்லு தலையில குடமா கொட்டி சாக்கடிக்கு போகும்படி செஞ்சு வேடிக்கை பார்க்கறது எதுக்கு? இந்த சாமிங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பெறும்படியான நகைங்க எதுக்கு? பட்டு பீதாம்பரம் எதுக்கு? கோடி 10 கோடி அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய மதில், 7 மதில் இருக்கிற பெரிய பெரிய கட்டடம், கோபுரம்லாம் எதுக்கு? தங்கம், வெள்ளி, வாகனம் எதுக்கு? இதெல்லாம் நாட்டு பொது சொத்து இல்லையா? இதையெல்லாம் கல்லுங்களுக்கு அழுதுட்டு சோம்பேறி சூழ்ச்சிக்கார பாப்பான் வைத்த ரொப்பி அவன் மக்களை ICS, IAS, IPS, ஹைகோர்ட் ஜட்ஜி, திவானா ஆக்கிட்டு இதுதான் கடவுள் தொண்டுன்னா இந்த கடவுள்கள் இருக்கணுமா அப்படின்னு நீங்க யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட கடவுள்களையும் கடவுள் தொண்டுகளையும் முஸ்லிம்கள் ஒத்துக்கொள்வார்களா, கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்வார்களா, இல்லைன்னா இந்து மதத்திலே இருக்கிற பகுத்தறிவுவாதிகளாவது ஒத்துப்பாங்களா கேட்கிறேன். இனிமே எப்போதான் நமக்கு புத்தி வர்றது? இதை சொன்னா பாப்பான் நம்மள நாஸ்திகன் அப்படிங்கிறான். அவன் பேச்சையும் அவன் எச்சில தின்னு வயிறு வளர்க்குற கூலிங்க பேச்சையும் கேட்டுக்கிட்டு
இந்த முட்டாள் ஜனங்க மதம் போச்சு, கடவுள் போச்சு அப்படின்னு கூப்பாடு போடுறான். அப்படின்னா இந்த கடவுள்களை ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமா கூத்தாடுறது தான் ஆஸ்திகம். இல்லாவிட்டால் நாஸ்திகமா? அப்படின்னா அப்படிப்பட்ட நாஸ்திகத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை. இந்த பூச்சாண்டிக்கு நாங்க பயப்பட மாட்டோம், பயப்பட தேவையில்லை. ஏதோ எங்களுக்கு தோன்றியதை நாங்க சரின்னு நம்புறத, அதாவது நம் நாட்டுக்கு நம் மதமும் கடவுள்களும் கொடிய வியாதியா இருக்குது அப்படின்னும், இதெல்லாம் ஒழிஞ்சாதான் இந்த நாடும் இந்த மனித சமூகமும் அறிவும் முன்னேற்றமும் பெறும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட விண்ணப்பிச்சு சொல்றோம். கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தோன்றி எவ்வளவு காலம் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் கடவுள்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆஸ்திகரானையும் வரையறுத்து சொல்ல முடியலையே. ஆகவே ஒவ்வொரு ஆஸ்திகனும் தனக்கு புரியாத ஒன்றையே, தன்னால் தெரிந்து கொள்ள முடியாத, பிறருக்கு விளக்க முடியாத ஒன்றை குரங்கு புடியாக பிடிச்சிக்கிட்டு கடவுள் கடவுள்னு கட்டி அழுகுறான். கடவுளுக்கு லட்சணமோ இலக்கியமோ குறிப்போ ஏதாவது ஒன்று விளக்கமாக சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருந்தா இவ்வளவு காலத்துக்குள்ளாக கடவுள் சங்கதியில் 2ல் 1, அதாவது உண்டு இல்லைங்கிற ஏதாவது ஒரு முடிவுக்கு உலக மக்கள் வந்திருப்பாங்க. கம்பர் கூட சீதையோட இடையை வர்ணிக்கும் போது சீதையின் இடையானது கடவுள் போல் இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார். அதாவது கடவுள் எப்படி உண்டோ இல்லையோ என்பதாக சந்தேகப்படக்கூடியதாக இருக்கிறதோ அதுபோல சீதையின் இடையானது கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவு நுண்ணியதாக இருக்குது அப்படின்னு சொல்றார். கம்பரை நாஸ்திகர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. மக்கள்ல பெரும்பாலானோர் ஆஸ்திகர்கள் எல்லோருமே தங்கள் குற்றங்களுக்கும் தங்களுடைய துர்குணங்களுக்கும் தங்களுடைய தரித்திரத்துக்கும் துன்பத்துக்கும் தாங்களே காரணம்னு வருந்தி அவற்றை போக்கும்படி கடவுளை பிரார்த்திக்கிறார்கள். இந்துக்கள் கடவுளை ஒரு மனிதனைப் போலவே கற்பித்து கொண்டு, அதுவும் செல்வம் பொருந்திய ஒரு மனிதனாக கற்பித்து கொண்டு, அதற்கு மனிதனைப் போலவே வீடு வாசல் ஆகாரம் வாகனம் இதெல்லாம் கொடுத்து வர்றாங்க. மற்ற கிறிஸ்து முஸ்லீம் ஆகிய மதக்காரர்களும் கடவுளை மனிதனைப் போலவே கற்பித்து அந்த கடவுளுக்கு நன்மை தீமை விருப்பு வெறுப்பு சந்தோஷம் கோபம் ஆகிய குணங்களை எல்லாம் கற்பித்து தன்னை வணங்கியவனுக்கும் தன் இஷ்டப்படி நடந்தவனுக்கும் நன்மை அளிப்பதும், தன்னை வணங்காதவனுக்கும் தன் இஷ்டப்படி நடக்காதவனுக்கும் தீமை அளிப்பதுமான குணத்தை கற்பித்திருக்கிறார்கள். சர்வசக்தியுடைய பூர்ணத்தன்மை பெற்று எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு கடவுளுக்கு மோட்சம் நரகம் எதுக்கு? கடவுள் இஷ்டத்துக்கு விரோதமாக நடக்கும்படியான சந்தர்ப்பம் மனிதனுக்கு எப்படி வரும்? உலகத்தில் தீமை எப்படி உண்டாச்சு? அதை யார் கற்பித்தாங்க? தீய குணம் மனிதனை அடைய காரணம் என்ன? தீயதை செஞ்சுட்டு கடவுளை வணங்குறதுனாலையோ பிரார்த்திக்கிறதுனாலையோ அதனுடைய பலன் எப்படி அகற்றப்படும்? தீமையினால் துன்பம் அடைந்தவனுக்கு பரிகாரம் எப்படி ஏற்படும்? தீமை செஞ்சவங்க கடவுளை வணங்கி பிரார்த்திக்கிறது மூலமாக தீமைக்குண்டான பலனை அனுபவிக்க முடியாமல் போயிடுவாங்கன்னா தீமை எப்படி எப்போது இந்த உலகத்தை விட்டு விலகுவது? எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்களாக கோடிக்கணக்கான மக்கள் தீமைக்காக மன்னிக்கப்பட்டும் தீமைக்காக தண்டிக்கப்பட்டும் இன்னும் இன்னைக்கும் நாளைக்கும் இனியும் வெகு காலத்துக்கும் இந்த தீமை இருந்துக்கிட்டே வருதுன்னா தீமையை அடைந்தவனுக்கு இந்த கடவுள் என்ன பரிகாரம் செய்தார் அப்படிங்கிறது தான் விளங்கலை. தீமையை அடைகின்ற மனிதன் கடவுள் சித்தத்தால் தான் தீமை அடைகிறான் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி இல்லாட்டா கடவுளுடைய காவலை மீறி
ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் தீமை செஞ்சிட முடியுமா? ஆகவே கடவுளுடைய சித்தத்தால் ஒரு மனிதன் தீமையை அடைகிறான்னா பிறகு தீமை செய்தவனுக்கு தண்டனை எப்படி வரும்? அவன் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? கடவுள் சித்தமில்லாமல் தனிப்பட்ட முறையில் தன் சொந்தத்தில் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செஞ்சிட முடியுமா? கடவுள் மனிதன் மூலமாக தான் தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறார் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ஆஸ்திகளுடைய முடிவு. அதனாலேயே பிச்சை பெற்றவனும் கடவுள் கொடுத்தாருன்னு தான் சொல்கிறான், உத்தியோகம் பெற்றவனும் கடவுள் கொடுத்தாருன்னு தான் சொல்கிறான், உதவி பெற்றவனும் கடவுள் கொடுத்தாருன்னு தான் சொல்கிறான். ஏதாவது ஒரு கூட்டத்தில் நெருக்கடியிலிருந்து தப்பிக்கிறவனும் கடவுள் தப்பித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆகவே எந்த நன்மைக்கும் தீமைக்கும் மனிதன் மீது பொறுப்பை சுமத்துறது எப்படி முடியும்? இன்னும் கடவுள் சர்வ வியாபியாக இருக்கும்போது மனிதனுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் காரியங்களையும் கவனித்து வருகிறவராய் இருக்கும்போது மனிதனுக்கு தனிப்பட்ட பிரார்த்தனை எதுக்கு? அதுக்காக இடம் பொருள் நேரம் எதுக்காக செலவு செய்யணும்? அவர் தெரிந்து கொள்ள முடியாத எந்த காரியத்தை பிரார்த்தனையின் மூலமா, ஜபத்தின் மூலமா, தொழுகையின் மூலமா அவருக்கு அறிவிக்க முடியும்? பிரார்த்தனைக்கும் ஜபத்துக்கும் இறங்குறவர்னா கடவுள் தற்பெருமைக்காரரா, இல்லைன்னா பதிலுக்கு பதில் செய்கிற வியாபாரக்காரரா? இவ்வளவு கால பிரார்த்தனையும் ஜபமும் தொழுகையும் மனிதனை ஏதாவது ஒரு வழியில் யோக்கியமாக நடக்கிறதுக்கு பயன்பட்டு இருக்குதா? நன்மைக்கும் தீமைக்கும் கடவுளே கர்த்தராக இருக்கும்போது உலகில் தீமைகளே இல்லாமல் செய்ய முடியாதா? அதை யாராவது சில மக்கள் அடைஞ்சுதான் தீரணுமா? இன்னும் நமது பிரார்த்தனையும் தொழுகையுமாவது நமக்கு தீமை அணுகாமல் செய்ய முடியாதா? அப்படி செய்தாலும் அந்த தீமை உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு மனிதனையாவது அது அணுகித்தானே தீரணும். ஆகவே மனித சமூகம் பொதுவில் இந்த தீமையிலிருந்து எப்படி தப்ப முடியும்? தீமையினால மக்கள் கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க அப்படிங்கிறத கடவுள் அறிந்திருக்க மாட்டாரா? அப்படி அறிந்திருக்க மாட்டார் அப்படிங்கிறத யாராவது நம்ப முடியுமா? அப்படி இருக்கும்போது சர்வ சக்தியும் சர்வ தயாபரத்தன்மையும் கொண்ட கடவுள் உலகத்தில் தீமையை ஏன் சிருஷ்டித்தார்? விஷப்பூச்சி, விஷக்கிருமி, விஷரோகம், தரித்திரம், துன்பம், கொலை தொழில், கொள்ளை தொழில், திருட்டு, பொய், பஞ்சகம், விபச்சாரம், கஷ்டமான வேலை, அடிமைத்தனம், கொடுங்கோல் ஆட்சி, ராஜ துரோகம், கடவுளை மறுப்பது, கடவுளை வைவது, இப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் ஏன் சிருஷ்டித்தார்? இவற்றால் யாராவது ஒருவர் கஷ்டப்படுகிறாரா இல்லையா? இவற்றால் கடவுளுக்கு என்ன லாபம்? பூகம்பம், எரிமலை வெடிப்பு, புயல் காற்று, கடுமழை ஆகிய காரியங்களை ஏன் சிருஷ்டித்தார்? கெட்ட மனிதர்கள் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுமானால் அந்த கெட்ட மனிதர்களை ஏன் சிருஷ்டித்தார்? நல்ல மனிதன், கெட்ட மனிதன் என்று சொல்ல முடியாத குழந்தைகள், மற்ற ஜீவன்கள் ஆகியவைகளுக்கும் துன்பம் அடையும்படி ஏன் செய்தார்? இவைகளுக்கெல்லாம், இந்த கேள்விகளுக்கெல்லாம் சர்வ சக்தியும் சர்வ வியாபகமும் சர்வ வல்லமையும் சர்வ தயாபரத்தன்மையும் உடைய ஒரு கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்து நடத்தி வருகிறார் என்று சொல்லும் ஓ ஆஸ்திகனே, என்ன சமாதானம் சொல்ல போகிறாய்?